இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. திடீர்னு அம்மாவுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி சொல்லிட்டு போச்சு? ஒன்னும் புரியலையே. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? என்னன்னு தெரியல. எங்க அம்மா என்கிட்ட முகம் கொடுத்தே பேச மாட்றாங்க. ஏன்? ஏன்னு கேட்டா, பேரனோ இல்ல பேத்தியோ பெத்து கொடு, அப்பதான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்றாங்க. ஏன் திடீர்னு இப்படி பேசுறாங்க? என்னாச்சு அவங்களுக்கு? எதுவுமே தெரியல. அத்தைக்கு நாங்க 2 பேரும் ஒன்னா வாழலன்ற சந்தேகம் வந்துருச்சு போல இருக்கு. அதான் பேரன் பேத்திய பெத்து கொடுன்னுலாம் சொல்லியிருக்காங்க. அம்மா ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்கன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? அத சொன்னா இவ வருத்தப்படுவாளே. எனக்கு என்ன தெரியும்? சரி, நாளை கழிச்சு நான் மட்டும் தனியா ஊருக்கு போகணும். அதுக்கு நீ எல்லாரையும் எப்படி சம்மதிக்க வைக்க போற? நீ அவசியம் தனியா தான் போய் ஆகணுமா? பின்ன உன்னை கூட்டிட்டு போக முடியுமா? நீ என் லைஃப்லயே வேண்டானதா நான் என் வாழ்க்கைய பாத்துட்டு போறேன். உன்னை பாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் நீ எனக்கு செஞ்ச துரோகம் தான் என் ஞாபகத்துல வந்துகிட்டே இருக்கு. நான் சாகுற வரைக்கும் நீ என் முதுகுல குத்தின தழும்பு என்னை விட்டு போகாது. அது எனக்கு உறுத்தலாவே தான் இருந்துகிட்டு இருக்கும். நான் உன்னை விட்டு போனாதான் நிம்மதியா இருப்பேன். நான் இங்க இருந்து தனியா போறதுக்கு ஏதாவது ஒரு வழியை யோசி. உன்னை மட்டும் தனியா அனுப்புறேன்னு சொன்னா வீட்டுல இருக்கிறவங்களாம் ஏன் எதுக்குன்னு ஆளுக்கு நிறைய கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் பதில் சொல்லி சமாளிச்சு அதுக்கப்புறம் தான் ஒத்துக்க வைக்கணும். என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. உன் ஆசை அதுதான்னா அதை நான் கண்டிப்பா நிறைவேற்றி வைப்பேன். 2 தடவை நீ என்னை ஏமாத்தி கழுத்து அறுத்துட்ட. ஆனா இப்பவும் நான் உன்னை நம்புறேன். சரி, கேரம் போர்ட்ல நான் தோத்ததுக்கு நீ கேக்குறத நான் தரேன்னு சொன்னல, உனக்கு என்ன வேணும் கேளு. உன் வாழ்க்கையில நான் இனிமே இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன கேட்டு என்ன ஆக போகுது? கேளு கரிகாலா, நான் செய்றேன். நான் அப்புறமா கேட்டுக்கிறேன். நீ தள்ளி தள்ளி போடுறத பார்த்தா ஏதோ பெருசா கேட்க போற போல இருக்கே. சரி, பொறுமையாவே கேளு.